வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காயை வச்சு செட்டிநாடு ஸ்டைலில் முருங்கைக்காய் பச்சடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்காய் பச்சடிக்கு இன்றைக்கி நான் நம்ம கார்டன்லேருந்து 2 ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முருங்கைக்காய் எப்போயுமே கைனால் இந்த மாதிரி முறுக்கி பார்த்தோம்னா உடையக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் அது நல்லா பிஞ்சு முருங்கைக்காய். இப்போ முருங்கைக்காய் தண்ணியில் நல்லா கழுவிட்டு நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த பச்சடிக்கு முதல்ல நம்ம துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை நம்ம இந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கணும். பருப்பு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி 3/4 பாகம் வெந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம முருங்கைக்காய் பச்சடியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயத்தை போட்டுக்கணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் பாதி அளவுக்கு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துப்போம். அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நீங்கள் கடை மிளகானா காரத்தை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ எண்ணெயில் இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த துவரம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 5லேருந்து 7 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த 7 நிமிஷத்துக்குள்ளே இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை எடுத்துடலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த புளித்தண்ணியை அதில் சேர்த்துக்கணும். புளி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி வேறு சேர்த்துருக்கோம். இதில் சேர்த்துருக்க பருப்பு, இந்த புளி, அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கூட்டு பதத்துக்கு வரணும். சாம்பார் மாதிரி தண்ணியாக இருந்துடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நேரம் ஆக ஆக இது நல்லா கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். சாதத்தில் இந்த முருங்கைக்காய் பச்சடி கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கும் இது ஒரு நல்ல காம்பினேஷன். நீங்களும் இந்த செட்டிநாடு ஸ்டைல் முருங்கைக்காய் பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.